சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு எவாலோடு பீஸ்ட காட்டுறாங்க. அந்த மொட்டையோட கும்பலும் இது ஸ்வாம்ப் ஆஃப் பிளாக் லூகஸ்டர், அப்புறம் இது செகண்ட் ஆர்டர் எவாலோடு பீஸ்டா, சீக்கிரமா இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்னு ஓடுறானுங்க. அவங்க டீம்ல ஒருத்தன் மாட்டிட்டான். அப்ப அந்த எவாலோடு பீஸ்ட் எல்லாம் வந்து அவனோட சதையை அப்படியே பிச்சு எடுத்துட்டு போயிருச்சு. பார்த்தா வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. இதை பார்த்தா அந்த டீம்ல இருந்த இன்னொருத்தனும் கதறிக்கிட்டு ஓடுறான். பார்த்தா அவனும் கடைசியா மாட்டிக்கிட்டு என்னை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அப்ப நம்ம டேஜும் ஃப்ராஸ்டர் இது ரொம்ப மோசம், ஆரம்பமே இவ்வளவு அமர்க்கலமா இருக்கு, நாம மட்டும் அந்த பெருசோட பேச்சை கேட்கல இந்நேரம் நம்மளோட நிலைமையும் அப்படிதாண்டா இருந்திருக்கோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அதுக்கு தாண்டா பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க நெவர் ஜட்ஜ் புக் பை எஸ் கவர் அப்படின்னு. சரிவா நம்ம முன்னேறி போலாம் அப்படின்ட்டு நம்மள சுத்தி இருக்க ராக்ஸ்னால நம்மளால கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம டேஜும் ஃப்ராஸ்டர் கவலைப்படாத, என்னால இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிராவலர்ஸ் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருந்துப்பால, அந்த பொண்ணும் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கதறிக்கிட்டே தப்பிச்சு ஓடியான்ட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க, அந்த கில்லர் பக்ஸ் அதுகிட்ட இருந்து நீங்க எப்படா தப்பிச்சீங்க, அப்புறம் அது இங்க இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, எங்க கிட்ட ஏன்டா சொல்லல அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் எனது உங்ககிட்ட சொல்லலையா, அது ஒன்னும் என்னோட வேலை இல்லையே அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் முட்டாளே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. டேஜும் வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் சரி நாம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுங்க ரெண்டு பேர் அங்கிருந்து கிளம்பிட்டானுங்க. அப்ப அந்த பொண்ணு அவன் டீம்மேட்டு கிட்ட நாம இந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போலாம், அதுதான் நமக்கு சேஃப் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ கல்லுக்குள்ளெல்லாம் பூந்து வந்துட்டு அந்த பெருசு நமக்கு இவ்வளவு பெரிய நன்மை பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவரு மட்டும் இல்லைன்னா நம்ம இந்நேரம் எப்பவோ செத்துருப்போம் அப்படிங்கிறான். அப்ப அந்த டேஜும் ஃப்ராஸ்டர் இதை சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இனிமே தாண்டா உண்மையான சவாலே ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறான். ஹீரோவும் இப்ப நீ என்னடா சொல்ற, அந்த காட்டை பத்தியே சொல்ற அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த டேஜும் ஆமா அதுதான் அஷூர் ஃபாரஸ்டோட பவுண்டரி, அது மட்டும் இல்லாம ரொம்பவே டென்ஸான ப்ளூ டெய்ன்டு அப்படிங்கிற ஒரு பயோமி இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா இருக்கு, அதனால இந்த இடத்துல நிறைய எவாலுடு பீஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது இவனுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்களா அப்படின்னு அவனோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படின்னு இங்க இருந்தே பாக்குறான். பார்த்தா அந்த கில்லர் பக்ஸ் அவனுங்களை துரத்திட்டு இது வரைக்கும் வந்துருச்சு. அந்த டேஜும் என்னது அந்த கில்லர் பக்ஸ் இங்க வந்துருச்சா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கதறான். அப்ப ஹீரோவும் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணோட டீமும் இது பிளாக் லூகஸ்டர்ரா, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடியாரானுங்க மொத்த டீமும். ஹீரோவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடாம அந்த பீஸ்டுக்கு நேரா ஓடிக்கிட்டு இந்த வாரியர்ஸ் எல்லாம் இன்னுமே குழந்தை பசங்களா இருக்கானுங்க, அங்க என்னதான் நிறைய பீஸ்ட் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்துக்கிட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அதுல ஒரு சில பக்ஸ் செத்து போச்சு. ஹீரோவும் இன்னும் அதிகமா இருக்கா, சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு மறுபடியும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அங்க வந்து அந்த பக்ஸ் எல்லாம் அசால்ட்டா பொசுக்கி போட்டான். இதுல அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் அட என்கிட்ட ஆல்ரெடி 100 அல்ட்ரா கிறிஸ்டல் வந்துருச்சா, அதுக்குள்ளேயே நான் 100 பக்ஸை தோக்கடிச்சிட்டேன், இது என்னதான் ஒன்னா சேர்ந்து கூட்டமா வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் இதுதான் இருக்கிறதுலயே வீக்கான மான்ஸ்டர், இது என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கு, அப்படின்னா நான் எப்பவோ இங்க வந்து பணக்காரனா இருப்பேனே அப்படிங்கிறான். இதை பார்த்த மொத்த பேரும் ஆமா இப்ப இங்க என்னடா நடந்துச்சு, அவன் இந்த பக்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டானா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த டேஜும் இது ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு, ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் இங்க வந்த எல்லா கில்லர் பக்ஸையும் எலிமினேட் பண்ணிட்டான், இப்ப என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன செடியா இருக்க இவன் வருங்காலத்துல பெரிய மரமா மாறி யாராலையும் அசைக்க முடியாத உயரத்துக்கு போக போறான், இது என் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படிங்கிறான். ஹீரோவும் வாங்கடா முன்னேறி போலாம், இன்னும் நிறைய நமக்கு தெரியாத கிரியேச்சர்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிடுறான். அப்புறம் நம்ம டீம் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள வந்துட்டு ஹீரோவும் இதுதான் அந்த மிஸ்டீரியஸ் அஷூர் ஃபாரஸ்டா, அப்புறம் நான் அந்த வாரியர் ஃபெடரேஷன் வெப்சைட்ல செக் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய பீஸ்ட் இருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ டேஜும் இது அஷூர் ஃபாரஸ்டோட ஸ்டார்டிங் தான், அதுக்கு நம்ம பிளாக் சால்ட் லேக்கை தாண்டி ஆகணும், அப்புறம் நீ சொன்னது உண்மைதான், இந்த இடத்துல நிறைய எவலோடு பீஸ்ட் இருக்கு, அது எப்போ வந்து நம்மள அட்டாக் பண்ணும் அப்படின்னே தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ட்ரீம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் அவன் போன்ல வாரியர் ஃபெடரேஷன் வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு என்னங்கடா இந்த அஷூர் ஃபாரஸ்டோட மண்ணை கலெக்ட் பண்ணிட்டு போனா 1,00,000 ஃபெடரேஷன் காயின், அப்புறம் ப்ளூ ஸ்னேக்கோட தோலை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா 1.2 மில்லியனு, அப்புறம் இந்த சால்ட் கிறிஸ்டல்ல கொண்டு போனோம்னா ஒவ்வொன்றும் 50 மில்லியனு, என்னங்கடா இந்த கிறிஸ்டல் இவ்வளவு ஒர்த்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த டேஜும் எனது சால்ட் கிறிஸ்டலா, எனக்கு
எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அது அந்த பிளாக் சால்ட் லேக்கோட டீப்பர் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அந்த கிறிஸ்டல் எதுக்கு அவ்வளவு வேல்யூபிளா இருக்கு அப்படின்னா அது கிரியேட் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் உனக்கு அந்த பிளாக் சால்ட் லேக்கை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா அந்த லொகேஷனும் தெரியும் தானே. இது நம்ம மிஷன்ல வந்த ஒரு லக்கான பார்ட்டு தான். இதனால நம்ம இன்னும் ரிச் ஆக போறோம் அப்படின்ட்டு நம்மள யாரோ அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இங்க ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க கேர்ஃபுல்லா இருடா, அப்புறம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு நீ இங்க தான் இருக்க, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மரத்து மேல வேக வேகமா ஏறி போய் வணக்கண்டா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான். அந்த ஸ்னைப்பரும் எப்படா என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோ நீ யாரா, எங்களை எதுக்குடா அட்டாக் பண்ணான்னு கேட்பான்னு பார்த்தா வந்த வேகத்துக்கு அவனோட கதையை முடிச்சுட்டு இங்க நீ மட்டும் என்னடா பண்ற, தனியாவா எங்களை அட்டாக் பண்ண வந்த, சரி நான் உன்னை எதுக்கு இவ்வளவு அவசரமா கொன்னேன் அப்படின்னா எனக்கு அர்ஜென்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு அதனாலதான் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம டேஜை யாரோ அட்டாக் பண்றாங்க, அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இல்ல இங்க இன்னும் நிறைய வாரியர்ஸ் இருக்காங்க, இல்ல ஓடனா வேலையாவது அப்படின்னு அவனும் அங்கிருந்த வாரியர் அட்டாக் பண்ணிட்டு ஒருத்தனோட கதையவும் முடிச்சுட்டு இல்ல இது இன்னும் முடியாது போல அப்படின்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க அசால்ட்டா நடந்து வரான். இதை பார்த்து அந்த டேஜும் ஷாக் ஆயிட்டு என்னது அந்த சின்ன பையன் அங்க இருந்த 6 வாரியர்ஸை தனியா கொண்டுட்டானா, இவனுக்கு எப்படா இவ்வளவு பவர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் நான் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சேன், ஆனா இங்க இத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கல, இவனுங்க யாரு அப்படின்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த டேஜும் எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல நம்மள மாதிரி டிராவல்ஸை ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேண்டிட்ஸ் கும்பல் இருக்கு, என்னால கரெக்டா சொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் சரி இப்ப நம்ம எங்க போறது, இங்க சுத்தியும் மரமா இருக்கிறதுனால நம்மளால கரெக்டான வழியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அந்த டேஜும் நீ ஒன்னும் கவலைப்படாத என்கிட்ட தான் இது இருக்கே அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது காம்பஸா அப்படின்னு ஷாக் ஆகுறான். டேஜும் இது ஒன்னும் சாதாரண காம்பஸ் இல்லடா, இந்த பிளேஸ்ல பர்டிகுலரா யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ், இதோட தனித்துவம் என்னன்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்கோ அந்த சைடு அட்ராக்ட் ஆகும், அப்படின்னா ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க சைடு தான் அந்த அஷூர் ஃபாரஸ்டோட டீப்பர் சைடு, அப்புறம் நம்ம இந்த சைடு தான் போகணும் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஒரு இடத்துல நின்னுட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹை ஆர்டர் எவாலோட பீஸ்ட் இருக்கு அப்படிங்கிறான். அந்த டேஜும் அதை எப்படா நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அது ரொம்ப சிம்பிள், இந்த ஃபாரஸ்ட்ல அடிக்கடி மழை பெய்யும், ஆனா இந்த இடம் மட்டும் ரொம்ப ட்ரைனா இருக்கு, அதை நீ கவனிச்சியா அப்படிங்கிறான். டேஜும் அட ஆமா இந்த இடம் ரொம்ப ட்ரைனா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அது அங்கதான் இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கான புழு ஒண்ணு இருக்கு, இது 3rd ஆர்டர் எவாலோட பீஸ்ட், இதோட பேரு ட்ரைனோரஸ் ரெக்ஸ் லெச். அந்த டேஜும் இது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நான் கரெக்டா கேட்டேன்னா அது லிச்சி தானே, அப்ப இந்த புழுவங்க எல்லாம் உப்பை போட்டா ஓடி போயிருந்தானே, உங்ககிட்ட உப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த டேஜும் டே உனக்கு கரெக்டா தெரியும் தானே, இல்ல பெரிய பிரச்சனையில கோர்த்து விட்டு போயிடாத அப்படின்னு உப்பு பாட்டில கொடுக்குறான். ஹீரோவும் எனக்கு கரெக்டா தெரியும் இந்த புழு கண்டிப்பா இப்ப சாவ போகுது அப்படின்னு அந்த உப்பை கொட்டிட்டான். அது பார்த்தா அந்த உப்பு மேல பட்டதும் நம்ம டீமை துரத்துது, அவனுங்க 2 பேரும் கதறிக்கிட்டு அதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த புழுவும் நம்ம டீம் அட்டாக் பண்ண ஒரு மரத்து மேல ஜம்ப் பண்ணனா அதோட பாய்சன் பட்டு அந்த மரமே அசால்ட்டா உடஞ்சி போச்சு. அது மட்டும் இல்லாம செம்ம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் அப்படின்னு அந்த புழு அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல மாட்டிக்கிட்டு அந்த நெருப்புல பொசிங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் இது முடிஞ்சிச்சு, இந்த லிச்சி எல்லாமே ரொம்பவே ஹைட்ரேட்டடா இருக்க பார்க்கும், என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட்ல இருந்து வர ஃபயர் மூலியமா அது டீஹைட்ரேட் ஆகி இந்த இடத்துல இப்ப சாக போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த லிச்சும் அங்கிருந்து தப்பிச்சு மண்ணுக்குள்ள குழி தோண்டிட்டு போயிருச்சு. ஹீரோவும் டே அது மண்ணுக்குள்ள போகுது அதை புடிடா, உள்ள போயிருச்சுன்னா பெரிய பிரச்சனை போயிருந்தா அப்படின்ட்டு ஒடியாரானுங்க. டேஜும் அது ஆல்ரெடி உள்ள போயிருச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் இல்ல இது இன்னும் மேலதான் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன் இங்க பாரா இன்னொரு நியூ பிளேயர் இருக்கான் அப்படின்ட்டு வரான். ஹீரோவும் நீ யாரா அப்படின்னு ஷாக்காய் திரும்பி பார்த்தா ஃபைட்டர் அப்படிங்கிற 3rd ஆர்டர் வாரியர் வரான். அந்த டேஜும் இவன் ஹண்டரா இல்ல வாரியரா தெரியலையே அப்படின்ட்டு டே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அந்த சைக்கோவும் டே உனக்கு குழப்பமே வேண்டாம்னா ஹண்டர் தான், எனக்கு என்ன வேணும்னு தெரியும், உங்க 2 பேர்த்து கதையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக போறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே தம்பி ஒரு டிஸ்கிளைம்பர், நீ மட்டும் இப்ப எங்களை அட்டாக் பண்ண வந்த அப்படின்னா உன்னோட காலு கண்டிப்பா போயிடும், அப்புறமேட்டுக்கு ஏன்டா என்ன வான் பண்ணல அப்படின்னு கேட்க கூடாது அப்படிங்கிறான். அந்த ஹண்டரும் டே குழந்தை பரவாயில்ல உங்ககிட்ட நிறைய தைரியம் இருக்கு, இத்தனை வருஷமா நான் ஹண்டரா இருந்திருக்கேன், என்ன பார்த்து யாருமே இந்த மாதிரி மிரட்டினது இல்ல, உன்னோட தைரியத்தை பாராட்டுறா தம்பி அப்படின்ட்டு நடந்து வரான். அப்ப அந்த புழுவை அவனோட காலை பிடிச்சிருச்சு. அவனும் இல்ல இது ரைனோரர் ரெக்ஸ் லிச்சா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு செத்து போ மான்சரே அப்படின்னு அதை அட்டாக் பண்றான். பார்த்தா அதோட பாய்சனை அந்த ஹண்டரோட காலில்
இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. ஹீரோவும் இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஹண்டர் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணதுல அது பீஸா மாறி அங்க நிறைய, அதாவது லட்சக்கணக்கில் அங்க இருக்கு. ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இந்த பேபிஸ் எல்லாம் எங்க இருந்துடா வருது, என்னங்கடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைக்கிறீங்களே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சின்னதா மாறின பீஸ்டும் அந்த ஹண்டர் மேல ஏறிட்டு இருக்கு. அவனும் இது என்னடா பெருந்தொல்லையாக்குது அப்படின்னு என்னை விட்டு கீழே இறங்கி போ அப்படின்னு அதெல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த பீஸ்டும் அவனை கீழே தள்ளி அவனோட எனர்ஜி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. அந்த டேஜும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு டே ஃப்ராஸ்டர் ஒன்னே நம்மளால சமாளிக்க முடியல, இங்க லட்சக்கணக்கில் இருக்கு, வாடா கம்முன்னு போயிருவோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் அங்க இருக்க ஒவ்வொன்றும் தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட், இது மூலியமா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இந்தா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடுறான். அந்த டேஜும் யாரா நீ சைக்கோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அங்க போன வேகத்துக்கு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணனா அந்த ஒவ்வொரு பீஸ்ட் ஆகும் போதுமே 15,000 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஹீரோவும் அப்படிதான் எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க அப்படின்னு வெறி கொண்டு அந்த பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அதுவும் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் அப்படிதான் இன்னும் வாங்கன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு அவ்வளோ வெறித்தனமா சண்டை போட்டு அந்த எல்லா பீஸ்டையும் கொன்னுட்டான். இதை பார்த்த அந்த டேஜும் இல்ல இந்த குழந்தை பையன் ஒரு நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்த எல்லா பீஸ்டையும் கொன்னுட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சோகமாயிட்டு இல்ல இங்க அந்த பெரிய பீஸ்ட் இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அதுவும் இந்த வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருந்த ஸ்பியர் போட்டியை போய் கடிக்குது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு விங்ஸ் ஆஃப் 100 பேர்டு நீ செத்துப்போ அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா அத்தசோடு இருந்த பீஸ்ட் ரவுண்டு மாதிரி மறுபடியும் தப்பிச்சு பாக்குது. ஹீரோவும் இல்ல உன்னை மறுபடியும் நான் தப்பிச்சு விட மாட்டேன், இதோட உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். இதுல வந்து நம்ம ஹீரோக்கு 18 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 17வது லெவலும் போயிட்டான். ஹீரோவும் இந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டை நான் இது வரைக்கும் கெயின் பண்ணதே இல்ல. அப்புறம் ஒரு 4th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இதோட ஒர்த் 1 மில்லியன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேபி லிச்சி இதை வித்தும் காசு பார்க்கலாம். சரி இதெல்லாம் மொத்தமா வித்தா அந்த வாரியர் ஃபெடரேஷன்ல எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா 10 மில்லியனுக்கு மேல வருது. ஹீரோவும் நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அட ஆமா இல்ல நான் 17வது லெவல்ல போயிட்டேன், சிஸ்டம் இந்த அப்கிரேட் பாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ணு அப்படின்ட்டு அவனோட காம்பட் ஸ்கோரை பார்த்தா 2220. இப்போ வந்து நம்ம ஹீரோ ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர், அதாவது மற்றவங்க பார்க்கும்போது அவன் அந்த வாரியர் சர்டிஃபிகேஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணதுனால செகண்ட் ஆர்டர் வாரியர் மட்டும் தான் காட்டும். ஆனா இப்ப பிராக்டிக்கலி நம்ம ஹீரோ தேர்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு பவர் வச்சிருக்கான். அப்புறம் ஹீரோவும் டேஜை கூப்பிட்டு டே நம்ம போலாமா அப்படிங்கிறான். அந்த டேஜும் என்னது அந்த பிளாக் சால்ட் லேக்குக்கா, இங்கேயே இத்தனை பிரச்சனை வருதுன்னா அங்க எவ்வளவு வருதோ தெரியல அப்படின்ட்டு போறானுங்க. அப்புறம் அந்த பிளாக் சால்ட் லேக்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் உண்மையிலேயே பிளாக் சால்ட் லேக்கா அப்படின்னு கேக்குறான். அந்த டேஜும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட கையை அந்த தண்ணியில விட்டு பார்த்துட்டு இந்த வாட்டர்னால என்னோட கையை இப்ப உரையிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த டேஜும் நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு ஃப்ராஸ்டர் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளான்ட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல அது வந்து இந்த பிளாக் சால்ட் லேக்ல தான் இருக்கு, இதோட பேரு பிளாக் சால்ட் காரல், தயவு செஞ்சு எனக்கு இதை எடுத்துக்கொடு, ஏன்னா என்னோட பொண்ணு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா, இது மட்டும் இல்ல அப்படின்னா மொத்த நர்வஸ் சிஸ்டமுமே டேமேஜ் ஆயிரும், அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அவ சாகிறத என்னால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், இந்த பிளாக் சால்ட் கோரல் பிளான்ட்டை தவிர வேற எந்த வழியுமே இல்லை என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு. அப்புறம் ஃப்ராஸ்டர் இந்த லேக்ல 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் வரைக்கும் இருக்கலாம், உன்னை தவிர எனக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காலில் விழுந்து கதறான். அப்ப ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு டே டேஜ் நீ எந்திரி, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ மட்டும் இல்ல அப்படின்னா என்னால இந்த பிளாக் சால்ட் லேக்குக்கு வந்திருக்கவே முடியாது, நான் எப்படி இருந்தாலும் அந்த பிளாக் சால்ட் கிறிஸ்டல் எடுக்கிறதுக்காக இந்த லேக்குக்குள்ள குதிச்சுதான் ஆகணும், அப்ப உனக்கான பிளான்ட்டையும் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறான். அந்த டேஜும் அப்படியா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் நிறைய எக்யூப்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன், இந்த காகிள்ஸ் அப்புறம் சூட்டு இதெல்லாம் போட்டுட்டு உன்னால இதுல கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும், அப்புறம் அந்த பிளாக் சால்ட் கிறிஸ்டலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நீ அங்க ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், அந்த கிறிஸ்டலே கிடைக்கல அப்படின்னாலும் உன் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட்டை நான் கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு இது என்ன ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்கு, சரி ஓகே என்னோட பாடியை சுத்தியும் என்னோட சோர்ஸ் பவரை நான் ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா இந்த கோல்டு என்ன எதுவும் பண்ணாது. அப்புறம் இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, நான் இந்த லேக்குக்கு உள்ள வந்ததுல இருந்து ஒரே ஃபிஷ்ஷை கூட பார்க்க கிடையாது, அப்புறம் இவ்வளவு தூரம் கீழே வந்தாட்டியும் அந்த கிறிஸ்டலோ அப்படி இல்ல அந்த பிளான்ட்டையும் ரெண்டுத்தையுமே காணும், இன்னும் எவ்வளவு தூரம் தான் உள்ள போகணும் அப்படின்ட்டு அந்த டீப்பர் பிளேஸுக்கு போயிட்டு இருந்தா
பார்த்தா அப்போ ஒரு ஃபிஷ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. இது வந்து 4th ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஜெயிண்ட் கார் ஃபிஷ். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மீனும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருச்சு. ஹீரோவும் இல்ல இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, என்னால இந்த தண்ணியில அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆக முடியல, இப்ப நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இப்ப இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த மீனோட கொடுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு என்னையும் அட்டாக் பண்ண வர, இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மீனை தண்ணிக்கு வெளியே பறக்க விட்டுட்டு, இல்ல என்னதான் என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ள அதோட பவர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்புறம் அந்த மீன் செத்ததா என்னோட சிஸ்டம் இன்னும் நோட்டிஃபை பண்ண கிடையாது. சரி நான் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பாக்குறான். அப்ப பார்த்தா அந்த சால்ட் கிறிஸ்டல் இருக்கு. ஹீரோவும் அடிச்சிச்சு பாரு ஜாக்பாட் அப்படின்ட்டு அந்த சால்ட் கிறிஸ்டல் எடுக்க போனா அதுக்கு பக்கத்துலயே தான் அந்த கோரல் அப்படிங்கிற பிளான்ட்டும் இருக்கு. ஹீரோவும் ஆஹா ஒரு கல்லுல 2 மாங்காவா அப்படின்ட்டு அதை எடுக்க போறான். அப்ப அந்த மீனும் எங்கடா இவ்வளவு அவசரமா போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இல்ல இது அதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ட்டு மறுபடியும் அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக் யூஸ் பண்றான். இந்த டைம் பார்த்தா அந்த மீன் ரவ கூட நவர கிடையாது. ஹீரோவும் ரைட்டு இந்த தண்ணிக்குள்ள என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஷ் டெக்னிக்கும் ஒர்க் ஆகல, என்னால வெப்பனை எடுத்தும் சண்டை போட முடியாது, அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லோட டியூரேஷனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது, நான் இங்க தண்ணியிலேயே சாக போறேனா, இல்ல இதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நான் இந்த மீனை தண்ணிக்கு வெளியே கொண்டு போகணும் அப்படின்ட்டு மேல போறான். அப்போ அந்த பீஸ்டும் எங்கடா இவ்வளவு அவசரமா போற அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஹீரோவும் ஆஹா என்னோட ஃப்ரெண்டு என்ன அவ்வளவு ஈஸியா வெளியே போக விட மாட்டான்னுங்குது, சரி இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு மறுபடியும் மேல ஸ்விம் பண்ணி போய்கிட்டு, நான் மட்டும் இங்க இருந்து உயிரோட போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பல மில்லியன் ஃபெடரேஷன் காயின் வரும், அதனால நான் கண்டிப்பா சர்வே ஆகியே தீரணும் அப்படின்ட்டு அந்த தண்ணிக்கு வெளியே வந்துட்டு, என்னங்கடா என்னை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குன்னு பாக்குறான். பார்த்தா அந்த மீனே நம்ம ஹீரோட பேக்கை பிடிச்சிருச்சு. அப்போ அந்த டேஜும் இத்தசோடு மீனை எங்க இருந்துடா பிடிச்சிட்டு வந்த, போற இடம் ஃபுல்லா வம்பு வளர்த்து வச்சுக்கிறிய அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்ன பிடிச்சதுதான் நீ பண்ண பெரிய தப்பு அப்படின்னு அந்த மீனை எட்டி உதச்சிட்டு, நீ தண்ணிக்குள்ள வேணா ராஜாவா இருக்கலாம், நிலத்துல வந்துட்ட அப்படின்னா ஒரு பூனை கூட இல்ல, இதோட உன் கதை முடியுது அப்படின்னு அந்த பீஸ்ட் அடிச்சு கொன்னுட்டான். அப்போ அந்த டேஜும் ஷாக் ஆயிட்டு டே ஃப்ராஸ்டர் நீ ஆல் ரைட்டா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறம் என்னோட சால்ட் கிறிஸ்டல்லையும் உன்னோட பிளான்ட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இந்தா இதை தானே நீ தேடி வந்த அப்படின்னு அந்த பிளான்ட்டை கொடுக்குறான். டேஜும் அந்த பிளான்ட்டை பார்த்த ஆனந்தத்துல கதறி அழுதுகிட்டு, ஆமா நான் இதுக்காக தான் வந்தேன், உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்டா ஃப்ராஸ்டர், இதுவே என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்கு போதும், நீ என்ன சொன்ன அப்படின்னாலும் அதை நான் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காம பண்ணி முடிப்பேன், அப்புறம் என்னோட ஒவ்வொரு ஆன்செஸ்டர்ஸும் பயன்படுத்தக்கூடிய பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கோட ஸ்கில் கார்டு என்கிட்ட இருக்கு, இதை உனக்கு தரேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அட இதெல்லாம் எதுக்குடா அப்படிங்கிறான். அந்த டேஜும் இல்ல இது உனக்கு சேர வேண்டியதுதான் அப்படின்னு அந்த டெக்னிக் கார்டை கொடுத்துட்டான். ஹீரோவும் எனது கோல்டன் பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இது ரொம்ப வேல்யூபிளான ஸ்கில் ஆச்சு, இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, இதுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் கொஞ்சம் கூட மேட்ச் இல்ல அப்படிங்கிறான். அப்போ அந்த டேஜும் டே ஃப்ராஸ்டர் அந்த பிளாக் சால்ட் கோரல் பிளான்ட்டோட இந்த டெக்னிக் கார்டு ரொம்பவே கம்மி வேல்யூ தான், அதனால இந்த டெக்னிக் கார்டு இனிமே உன்னோடது அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நீ இவ்வளவு வற்புறுத்துறதுனால என்னால இதை மறுக்க முடியாது அப்படின்னு அந்த டெக்னிக் கார்டை வாங்கிக்கிட்டு நீ இப்ப வீட்டுக்கு தானே கிளம்புற அப்படின்னு கேக்குறான். டேஜும் ஆமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் இந்த மெடிசனை வச்சு என் பொண்ணோட உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி அப்புறம் நான் இப்ப எந்த டைரக்ஷன்ல போகட்டும் அப்படின்னு கேக்குறான். டேஜும் நீ கரெக்டா இன்னும் 50 கிலோமீட்டர் இதே டைரக்ஷன்ல போன அப்படின்னா இந்த அஷூர் ஃபாரஸ்டோட எட்ஜுக்கு போயிடலாம், அப்புறம் நானும் என்னோட டீமும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அஷூர் ஃபாரஸ்டோட எட்ஜுக்கு போனோம், ஆனா அதுக்கு வெளியே இருக்க எவாலோட பீஸ்டோட பவர் ரொம்ப அதிகமா இருந்ததுனால நாங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டோம், அப்புறம் உனக்கு குட் லக்டா ஃப்ராஸ்டர், நம்ம கண்டிப்பா மறுபடியும் சந்திப்போம் அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் சரி ஓகே பார்த்து போயிட்டு வா நாம அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு மீனோட கதையை முடிச்சான்ல அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கு, அப்புறம் இந்த டெக்னிக்கையும் இப்ப என்னால கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் 3rd ஆர்டர் வாரியரா மாறினதுனால என்னோட பாடி இப்ப ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது, இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கை என்னால கண்டிப்பா கத்துக்க முடியும் அப்படின்னு அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு என்னங்கடா வெதர் ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட ட்ரெஸ்ஸும் பாதி தான் காஞ்சிருக்கு, மழை கீழே வந்துட போகுது அப்படின்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த செகண்டே மழையும் சோன்னு ஊத்துது. ஹீரோவும் அருமை இப்ப நான் ஒரு ஷெல்டரை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா இந்த மலையில என்னால பொழைக்க முடியாது அப்படின்னு பாக்குறான். அப்போ ஒரு பொண்ணும் அந்த காட்டுல இருந்து அலறிக்கிட்டே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடியாந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஹை லெவல் எவளோட பீஸ்ட் இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அங்க கீழே விழுந்து போயிட்டா. இவளோட பேரு வந்து டேசி ஆடம் 3rd ஆர்டர் வாரியர். ஹீரோவும் ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு கை கொடுக்குறான். அந்த பொண்ணும் உங்க ஹெல்ப்புக்கு
ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும் அட இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ், நீங்க ஒரே முட்டுக்கா தேங்க்ஸ் சொல்லிப்பீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வரான்.